Hello, hi guys. Welcome to our channel. தமிழ்லைனை வச்சு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. அம்மாவோட தோசை. நான் வந்து ஒர்க் போயின்னு இருக்கேன். வீட்டில் எல்லா வேலையுமே அம்மா தான் பார்ப்பாங்க. சில டைம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் வீட்டில் வந்துட்டு. ஆனால் மணி இப்போ 11:30 மணி ஆகுது. நான் இப்போ ஆஃபீஸை முடிச்சுட்டு வந்தோடனே அம்மா சுட சுட தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அம்மானாவே ஒரு வரம் தான். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் தாங்கி பிடிச்சி நம்மளை தூக்கி விடுற ஒரு ஜீவன் நம்மளுக்கு சொந்தமாக ரத்தத்துலேயே இருக்கிறாங்கன்னா அது நம்ம அம்மா மட்டும்தான். நீ அழுதாலும் சரி, தொடச்சிடுறதுக்கு கண் தொடச்சிருக்கு அம்மா மட்டும் தான் எப்பவுமே சரி. அம்மா சுட்டு தர தோசையே ரொம்ப சுவையானது தான். அதே பாசமாக அன்பாக சுட்டு தரணும் இன்னும் டேஸ்ட்டாக மாறிடும். இதை பாருங்க, ஜாரில் அப்படியே சட்னி எடுத்துன்னு வந்து தாளித்து வச்சுருக்காங்க. கார சட்னி அரைச்சிருக்காங்க போல இருக்கு. சரிதா, எவ்வளோ பாசமாக இதே வாசனையாக இருக்குது சட்னி பார்க்கறதுக்கு. எங்கள் வீட்டில் எப்பயுமே எத்தனை மணிக்கு நான் வந்து தோசை கேட்டாலுமே எங்கள் அம்மா சுட்டு தருவாங்க. நான் கஷ்டப்படுறேனோ இல்லையோ என்னோட கஷ்டத்தை பார்த்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாளுமே அவங்க ஆசையாக சுட்டு தர தோசை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் கார சட்னி அரைச்சா கூட அவ்வளோ நல்லா இருக்காது. எங்கள் அம்மா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எங்களுக்காக செய்வாங்க. என் வீட்டில் பொண்ணு பக்கத்துலன்னு சொல்கிறா, தக்காளி சாப்பாடு கூட சூப்பராக செய்வாங்களாம். எப்பயுமே என் பசங்களையும் பார்த்துக்குறாங்க அம்மா தான். 3 பசங்க ஸ்கூலுக்கு சமையல்லேருந்து எல்லாமே அம்மா தான் பார்த்துப்பாங்க. ஷிஃப்ட் வைஸாக நான் ஒர்க் போயிட்டேன்னா வீட்டில் சமையல் எல்லாமே அம்மா தான் செய்வாங்க. அவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுது. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களோட கஷ்டத்தை நிறைய என்கிட்ட சொல்லாமலே வச்சுருக்காங்க. உடம்பு ரீதியாகவும் சரி, மனசு ரீதியாகவும் சரி, அவ்வளோ கவலை இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் அக்கா தங்கச்சி 2 பேர். 2 பேரில் 2 பேருமே ஒர்க் போயிட்டு தான் இருக்கோம். பசங்க வீட்டில் இருப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 96 இல்லை கிட்டத்தட்ட 92 வந்து மேரேஜ் ஆகிட்டு சென்னைக்கு வந்தாங்க. இது வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. வாடகை வீட்டில் தான் இன்னமும் இருந்து இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும். ஆனால் நாங்கள் வாங்குற சம்பளத்துக்கு, நாங்கள் வாங்குற கடன் வச்சுருக்கிறதுக்கு சொந்தமாக வீடு வாங்க முடியுமான்னு தெரியல. மெயினாக சென்னையில் ஒரு சொந்த வீடு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அது மட்டும் இல்லை. அப்பா இல்லாத பசங்களை வளர்க்கணுன்னா ஒரு அம்மாவோட கஷ்டம் என்னென்னு எங்கள் அம்மா பார்க்கும்போது ஒரு நாளும் தோணும் எனக்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து கரெக்டாக எனக்கு 2 வயசாக இருக்கும்போது, நான் தான் வீட்டில் லாஸ்ட்டு பொண்ணு. எனக்கு 2 வயசாக இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். 2002 அப்பா இறந்துட்டார். அப்பத்துலேருந்தே அம்மா மட்டும்தான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு என்னை காப்பாற்றினாங்க. இப்போது எங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் என் பசங்களை பார்த்துக்கிட்டு இன்னுமா எங்களை காப்பாற்றி நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்கள் சந்தோஷத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க எதுவுமே முழுசாக அனுபவிக்காமல் எங்களுக்காக வாழ்ந்துன்னு இருக்காங்க எங்கள் அம்மா. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மாவை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? பாய்.